வழக்கமா பார்வதியோட சப்போர்ட்டர்ஸ் அதாவது பீரியன்ஸ் எப்பவுமே கதறிட்டு இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பார்வதியே அவங்களோட யூடியூப் சேனல்ல அவங்கள பாட்காஸ்ட் அவங்களே எடுத்துக்கிட்டு கதறிட்டு இருக்காங்க. விக்கல் சிக்கலம் காலில் நான் உழல, அது மாதிரி திவ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் பேசக்கூடாது, திவ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணதெல்லாம் நான் பேசவா, நான் இவங்க மற்றவங்களை பத்தி பேசினா மற்றவங்களாம் தாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி லிட்டரலா கதறாங்க. ஆக்சுவலா செல்ஃப் டப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதுல டப்பால நம்பர் ஒன்ல பாத்தீங்கன்னா பார்வதி போயிட்டாங்க. ஐயோ, இந்த அம்மா ஏதோ புனிதர் மாதிரியும் அவங்களோட யூடியூப் சேனல்ல அவங்களே கொஸ்டின் எழுதி கொடுத்து இந்த கேள்விலாம் கேளுங்க. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் லைனா வந்தது இல்ல, விக்கல் சிக்கரமோட இன்டர்வியூ, அதே மாதிரி இது அவங்க பேர் என்னது திவ்யாவோட இன்டர்வியூ. ஸோ இவங்க ஒவ்வொருத்தரோட இன்டர்வியூலையும் அவங்க கிட்ட பார்வதியை பத்தி கேள்வி கேட்டிருப்பாங்களே, அதுக்கு அவங்கள ஒரு பதில் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அந்த பதில்கள்லாம் கேட்டு தாங்க முடியாம ஒரு மாதிரி கதறல்ல அவங்களோட யூடியூப் சேனல்ல உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய வீடியோ ஆகுது, 2 வீடியோ வரப்போகுது, பார்ட் 1 வீடியோ தான் இது. ஸோ முதல்ல இதுல என்ன கவர் பண்ண போறோம்ன்றத பார்த்தலாம். ஓகேங்களா? சீரியஸ்லி திருந்தல நீனு, சத்தியமா அப்படிதாங்க இருக்குது. பார்வதி நீ வந்து ஒரு யூனிக் பீஸுமா நீனு. உண்மையிலே எப்ப பார்த்தாலும் சொல்றாங்க ரா ரியல், அப்படி இருந்தா இந்த உலகம் பார்த்தீங்களா எப்படி ஏத்துக்கவே மாட்டுது. நான் உண்மையா இருக்காங்க, நடிக்கிறவங்களாம் நம்புறாங்க, ராவா இருக்க ரியலா இருக்க என்ன நம்ப மாட்டாங்களே, என்ன ஏத்துக்க மாட்டாங்களே. அதாவது ராவா ரியலா இருக்கிறது முக்கியம் இல்ல, நீ பைத்தியமா இல்லாம இருக்கியா அப்படின்றதா முக்கியம். இந்த இடத்துல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இல்லாத அழிச்சாட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் வந்து ராவா இருக்கேன் ரியலா இருக்கேன் ஏத்துக்கோங்க. எனக்கு புரியலையே. அதாவது ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அக்யூஸ்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ராவா தான் இருப்பான் ரியலாக தான் இருப்பான், அதனால அவனை ஏற்றுக்க முடியுமா? சே இவன் நல்லவன்பா, அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்லப்பா, உண்மையாக இருக்காமா அப்படின்ற மாதிரி ஏற்றுக்க முடியுமா? அந்த கேட்டகரி தான் பார்வதி. நீங்கள் ராவா இருக்க ரியலாக இருக்க இந்த உலகம் என்னை ஏற்றுக்க மாட்டுது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராகவே வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன தாக்கியே பேசிக்கிட்டு இருக்காங்க. வாழ விடு, இந்த ஒரு ரோட்டில் தான் நான் போயிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும் போது என்னது வாழ விடு நான் சொல்லும் போது என்ன எதுக்கு வாழ விட மாட்டீங்க, என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து கதறிக்கிட்டுறாங்க. ஆக்சுவலாக என்ன மேட்ரு, பார்வதி அந்த பாட்காஸ்ட்ல என்ன பேசியிருக்காங்க, என்ன கொஸ்டின்ல அவங்களே கேட்க வச்சு அவங்களே அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு அவங்க தொடர்ந்து ஒரு பாட்காஸ்ட் இல்லை இன்னும் 10 பாட்காஸ்ட் கூட நடத்துவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாரு யாரெல்லாம் எனக்கு எதிராக வந்து கேள்வி பேசுறாங்களோ, எனக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசுறாங்களோ அவங்கள பத்தி கேள்வியில என்கிட்ட கேளுங்க, அதுக்கு ரிப்ளை கொடுத்து முடிச்சு விடுறேன். ஏன்னா அவங்களாம் ஒரு யூடியூப் சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுக்கணும், நான் அப்படி இல்லை. என் யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ இல்லை 100 இன்டர்வியூ கூட கொடுப்போமா? நான் ஏதோ ராஜா பகவத் மாதிரி சோஃபால உட்காந்துட்டு நான் இஷ்டத்துக்குன்னு பேசுவேன், நீ என்ன வேணா கேளு, நான் எப்படி பேசணும் அப்படிதான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது, பார்வதியால பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தாங்கவே முடியல. அதாவது அவங்க பண்ண விஷயங்களை இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லிட்டு அவங்களால இப்போ வரைக்கும் ஏத்துக்க முடியல. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்களாம், அது வந்து ஒரு கேமை தாண்டி வெளியே வந்த பிறகு நான் யாரை பத்தி நெகட்டிவா பேசல, யாரை பத்தியும் பாத்தீங்கன்னா யார் மேலேயும் வன்மத்தை கொட்டல. ஆனா இந்த திவ்யா வெளியே வந்து என் மேல வன்மத்தை கொட்டுதுங்க. என்னங்க இதுதாங்க, அவங்க வந்து என் மேல வந்து அவ்வளவு வன்மம் இருக்கு, அவங்களுக்கு அவ்வளவு ஜெலசி இருக்கு என் மேல அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன மேட்டர் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். விஷயம் என்ன தெரியுமா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த விக்கல் சிக்கரம் இந்த ஃபோன் பண்ணி பார்வதி காலில் ஊந்து கதர்னாங்க அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் ஒரு இடத்துல பேசியிருப்பாரு. கரெக்டா? அதை என்னன்னு சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து எங்க அம்மா, அதாவது பார்வதியும் உங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கலாட்டால வந்து ஒரு பயங்கரமா பேசியிருப்பாங்க. அந்த கார் டாஸ்கில் நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டு தான், பாரதி கண்ட புதுமை பெண் என் பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேசியிருப்பாங்க. அதுக்கு விக்கல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வச்சு கலாச்சி தள்ளிட்டு இருப்பானுங்க. செம வைரல் ஆச்சு அந்த வீடியோ. ஓகேங்களா? பார்வதி ஃபோனை போட்டு விக்கல்ஸ் கிட்ட கதறி இருக்காங்க. விக்கல்ஸ் அதை கேட்டு சரி ஓகே இந்த பொண்ணு கெஞ்சிதே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரிமூவ் பண்ண அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கரெக்டா? இப்ப அந்த கேள்வி கேட்கறாங்க, நீங்க போனை போட்டு கெஞ்சினீங்களாமே அப்படின்ற மாதிரி. நான் கெஞ்சலாம் இல்ல. ஐயோ விக்கல்ஸ் என்ன பில்டப் கொடுக்குறான், ஏதோ நான் போனை போட்டு கெஞ்சினா மாதிரியும் அவர் வந்து காலில் வந்து கதறின மாதிரியும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஃபோன் பண்ண, ஏண்டா நான் உங்களை பத்தி பேசலடா, நீங்க ஏண்டா என்னை பத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அப்படிதானே கேள்வி தான் கேட்டேன். பார்வதி அது பேர், அதாவது இவங்க வந்து ரெக்வஸ்ட்லாம் பண்ணலையா, ரெக்வஸ்ட் எனக்கு வந்து டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியா, இவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்களாம். அது ரெக்வஸ்ட் இல்ல, பேசினாங்க. ஓகேங்களா? லிட்டரலா காலில் உட்காந்து ஊந்து கதறிட்டு வந்து சீனா போடுறீங்க. நீனு உண்மையிலே சொல்லவா, இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பார்க்கவே முடியாதுங்க. அந்த ஒரு டேக் ஒன்று வைப்பானுங்களே, அது நான் சொல்லக்கூடாதுன்றானுங்க. அதை இந்த பீடியன்ஸ் வந்து ஒரு டேக் ஒன்று பார்வதிக்கு ஒன்று வச்சிருக்கானுங்களே, அதில் ஷார்ட் ஃபார்மு. ஸோ அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னையே சொல்ல வச்சிருவாங்க போல இருக்கு. நானும் ஷோ முடிஞ்சிருச்சு, சரி ஓகே அந்த டேக்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க அவங்க யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு உட்காந்து என்ன வேணா பேசலாமா? அதாவது நீ பண்ண எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணி ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு ஃபேன்ஸ் மீட்லையும் நீ ஒன்று பண்ணிட்டு பேசிட்டு இருக்க. அதாவது நீ பண்ணுறது சரிதான் அப்படின்ற மாதிரி ஒன்று பேசிக்கிட்டு இருக்க. கார் டாஸ்கில் நடந்தது சரிதான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நீ நடந்துகிட்ட விதம் எல்லாமே சரிதான்,
தான் நீ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் தான், அது லவ் கண்டென்ட், அது காஜி கண்டென்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க பார்வதி. பண்ணிட்டு இங்கே வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி எல்லாமே நார்மலைஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்கு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது 4-5 ஃபேன்ஸ் மீட் எவனும் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போய் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பார்க்குறவங்க எல்லாம் ஐயோ ஆமாங்க ஆமாங்க பார்வதி எதுவுமே பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாக இருப்பாங்களா? நீங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். நான் கூட நினச்சேங்க, சே என்னடா இது அவ்வளோதான் போல இருக்க, இன்டர்வியூ எல்லாருமே கொடுத்து முடிச்சுட்டாங்க, இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பார்வதி விட மாட்டாங்க போல இருக்கு. அவங்க யூடியூப் சேனல்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது நமக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க ஒரு விஷயம் நார்மலா பேசிட்டு போயிருந்தா நம்மளும் சரி ஓகே ஏதோ நார்மலா பேசிக்கிறாங்க, அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணி பேசியிருந்தா கூட ஓகே, மற்றவங்க இவங்களை பத்தி பேசவே கூடாதான், அதாவது இவங்க பண்ண தப்ப பேசவே கூடாதான், அவ்வளோ வாழ விடு, நான் தான் வந்துட்டேன் வெளில, எதுக்கு என்னை பற்றி பேசுகிறேன், உன்னை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தாங்களே ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எதுக்கத்தால கத்திக்கிட்டு கூப்பிட போட்டு பஜாரி தண்ணை ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படி தான் பண்ணாங்கன்னு ஒருத்தவங்க பதில் சொல்ல தான் செய்வாங்க. ஏமா நீ பண்ணது தானே உள்ள, அதை ஒருத்தவங்க கேள்வியாக கேட்கும் போது இன்டர்வியூவில் அதுக்கு பதில் கொடுக்க தான் செய்வாங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. என்னை பற்றி எப்படி பேசுவீங்க, வாழ விடு இந்த டைலாக பிடிச்சிக்கிறாயாப்பா, வாழ விடுன்னு சை என்ன இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு சைடில் இந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் மீட் அப்போ ஒரு விஷயம் அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. வினோத் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாரு. ஸோ திவ்யா வினோத் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்வதி வச்சு கிளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்னு இது பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி கமருதீன் வந்து ஆக்சுவலாக சேர்க்க சரியில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து திவ்யா சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி திவ்யா சொல்லியிருக்க மாட்டாங்க, கமருதீன் மட்டும் கரெக்டாக விளையாடி இருந்தால் மேபி அவர் ரெட் கார்டு வாங்கியிருக்க மாட்டார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ ஒரு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபேன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சேர்க்க சரியில்லை அப்படின்ற மாதிரி இங்கேருந்து எல்லாம் கத்தியிருப்பாங்க. ஸோ திவ்யாவும் ஆமாம் சேர்க்க சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்க சரியில்லை. இங்க வந்து ஒரு பொண்ணு கேள்வி கேட்க கூடாது. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த கேள்வி கேட்டாலே பாத்தீங்கன்னா அவங்க அந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த மாதிரி எல்லாம் கிளம்பிடுவாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பொண்ணு கேள்வியே கேட்க கூடாதா, ஒரு பொண்ணு துணிச்சலா நிக்க கூடாதா, உடனே அந்த பொண்ணு மேல பழிய போட்டுருவீங்களா? இங்க 2 பேர் மேலே தான் தப்பு, அந்த பொண்ணு மேல மட்டும் ஏன் பழிய போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. விஷயம் என்ன பார்வதி, கமருதீன் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட சேராம இருந்தா எப்படி இருந்திருப்பாருன்ற கேள்வி. ஓகேங்களா? அந்த செட்டு சேராம இருந்ததா மேபி கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கலாம் அப்படின்றத நாங்களே கண் கூட பார்த்துருக்கோம். அரோரா கூட சேரும்போது ஒரு மாதிரி பூனை மாதிரி இருப்பான், உங்க கூட சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது காட்டு நரி மாதிரி மாறிடுவான், என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மக்ருதீன். ஸோ அவர் வந்து உங்க கூட சேரும்போது தான் இந்த அழிச்சடையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரே தவிர உங்களை விட்டு தள்ளி இருக்கும் போது அவன் நல்லா தானே இருந்தான். ஏமா நாங்கள் தான் பார்த்தோமேமா, அதை தான் நம்ம இன்னொருத்தவங்க சொல்றாங்க அந்த சேர்க்க சரியில்லை, மேபி செட்டு சேராமல் இருந்தா அவன் வந்து ரெட் கார்டு வாங்க வெளியே போயிருக்கலாம். நீங்க வெளியே வந்து இப்போ நீங்க கப்பிள்ஸா இருங்க, லவ் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, அதெல்லாம் ஓகே அப்ரிஷியேட் பண்றோம். ஜஸ்ட் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதா நல்லது. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் 2 ஜீவன்களுக்கு நல்லது. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதா அது யாருன்னு உங்களுக்கே புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எனிவேஸ் நீங்கள் வந்து லவ் பண்ணுங்க, அதெல்லாம் ஓகேப்பா. அதாவது உள்ளே இருந்து ஏதோ சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒன்றா இருக்கிறது உண்மையில சொல்கிறேன் சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே சும்மா ஒரு பேச்சுக்குன்னு இது பண்ணிட்டு போகாமல் இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வெளியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இல்லை லவர்ஸாக இருக்காங்க, ஏதோ ஒரு டேக்ல வந்து அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் உள்ள ஒரு விஷயம் பண்ணுறீங்களே, ஸோ அதுக்கு வந்து இங்கே கமெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க. எதை பற்றி கேள்வி கேட்பாங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்களே இந்த ஷோவை என்னால் தான் ஓடிச்சு, நான் தான் கண்டென்ட் கொடுத்தேன். கண்டென்ட்னா என்ன கண்டென்ட் கொடுத்தீங்க? ஒரு கேவலமான கண்டென்ட். அதாவது ஒரு பிக் பாஸ் உள்ள ஒரு டாஸ்க்கை கரெக்டாக விளையாடி ஒரு கண்டென்ட் கொடுக்கல, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உட்காருவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி கேவலமான ஒரு கண்டென்ட் தான் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ அந்த கண்டென்ட் அந்த மாதிரி ஒரு அழிச்சாட்டியத்தனமான ஒரு கேம் ஆடிட்டு அந்த கேமை பற்றி வெளியே வந்து அவங்க கிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தான் செய்வாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, இப்பயும் வெளியே வந்து என்ன வச்சு தான் கண்டென்ட் எடுக்கிறாங்க. உள்ள நீ என்ன வேணா பண்ணுவ, அந்த இடத்துல வந்து நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசவே கூடாது. நீ வந்து எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஐயோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னை வந்து என் மேலே அநியமாக பழிய போடுறாங்க, நாங்கள் என்ன பண்ணிட்டேன், அவங்கள தள்ளி தானே விட்டேன், அதாவது நார்மலாக ஒரு புஷ் கொடுத்தேன், அது தப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்ட் 2 ஒரு வீடியோ எடுத்தேன். இதில் இன்னும் அவங்க பாட்காஸ்ட்ல இன்னும் நிறைய விஷயத்தை பேசியிருக்காங்க, இன்னும் கழுவி ஊற்ற வேண்டியது நிறைய இருக்கு. நான் இன்னொரு வீடியோவில் வரேன். ஓகேங்களா? நான் அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இதுக்கு வந்து பார்ட் 2 வீடியோ ஒன்று இருக்குன்னு. இது பார்ட் 1 தான். பார்ட் 2ல வரேன். அரோராவோட இன்டர்வியூ வர கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அடுத்த கட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். வந்தோன்னு 2 சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். என்ன நினைக்கிறீங்க பார்வதியோட இந்த பிஹேவியரை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை.